ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கடா போறீங்க? கோயம்புத்தூரில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் போகிறேங்க. ட்ரெயினில் தான் போகிறேன். ட்ரெயின் வந்து 7:30க்கு. ஆனால் டைம் இப்போவே 7:20ங்க. 10 நிமிஷத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். போக முடியுமான்னு தெரில. என் தம்பி தான் என்னை வந்து பைக்கில் ட்ராப் பண்ண வரான். கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு நம்ம ட்ரெயினை பிடிச்சிடலாம். ரிசர்வேஷன் பண்ணிட்டேங்க. டிக்கெட்டு பார்த்தேன், கிடைக்கல. அப்புறம் தட்கலில் போட்டேங்க. நார்மலில் ஸ்லீப்பரில் போனோன்னா 360 ரூபா தாங்க. இப்போ நான் தட்கல் டிக்கெட் வாங்கினனால 650 ரூபா வாங்கிட்டாங்க. எனக்கு 200 ரூபா நஷ்டம். சரி பரவாயில்ல, 200 ரூபா போனால் நான் நல்லா படுத்துட்டு போகலாம், படுத்து தூங்கிட்டு. அதனால தட்கல் டிக்கெட் வாங்கிட்டேங்க. லெஃப்ட் சைடில் ஒரு ட்ரெயின் நிற்குது பார்த்தீங்களா, அதுதாங்க நாகர்கோவில் ட்ரெயின். நம்ம கோச் வந்து S3. சீக்கிரம் போகணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரெயினை பிடிச்சாச்சுங்க. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார், அது நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. என்ன ஒரு ஆனந்தம் பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் கண்ணாடி ரொம்ப நல்லா தாங்க இருக்குது. நம்ம மூஞ்சி தான் கொஞ்சம் கன்றாவியாக இருக்குது. சரி பரவாயில்ல. ஏங்க நம்ம பார்த்தீங்களா, கதவை திறந்து வச்சுருக்காங்க. மேலே என்ன ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ரயில் மட்டடா 139 என்னமோ போட்டிருக்காங்க. நமக்கு இங்கிலீஷ்ல தெரியாது. நோ இங்கிலீஷ், ஒன்லி தமிழ். பேசினா தமிழ்ல பேசுங்க. சரி வாங்க. SJ லவ்வா? அட பாக்க, ட்ரெயின்லேயும் மாட உங்க லவ்வை தொடர ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ட்ரெயின் இப்போ திருப்பூர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:10. 40 நிமிஷத்தில் திருப்பூர் வந்துட்டு நானும் என் சீட்டில் போய் படுத்து தூங்க போகிறேங்க. ஏன்னா காலையில் ஒரு எக்ஸாம் இருக்குது, போயிட்டு எழுதணும். இல்லாட்டெல்லாம் நம்ம எழுதி கிழிச்சிருவோம். சரி பரவாயில்லைங்க, கொஞ்ச நேரம் நம்ம தூங்கலாம். இப்போ ட்ரெயின் எங்கே போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். பரவாயில்லையப்பா, தமிழ்நாட்டில் மழையே இல்லை, ஆனால் திண்டுக்கல்லில் பாருங்கள் மழை பெஞ்சு ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இப்போ திண்டுக்கல் வந்துருச்சு. நம்ம இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது, நாகர்கோவில் வரைக்கும். ரொம்ப மழை பெஞ்சிருக்கு போல இங்கே. பாருங்கள், எல்லோரும் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் வெயிட்டிங் ரூமில் இருக்குது, ஆனால் ஃப்ரீயாக ஒரு வெயிட்டிங் ரூம் வந்து கொடுக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம டிக்கெட் எடுக்கிறதே பெருசு, தங்குறதுக்கும் காசு கொடுத்து அது ரொம்ப கஷ்டமாக போயிடும் நம்மளே மாதிரி ஆளுக்கு. ட்ரெயின் திருநெல்வேலி ஸ்டேஷனில் இருக்குங்க. திருநெல்வேலியில் என்றைக்கு மழை பெஞ்சுது, அதுவும் நான் வரேன்னு தெரிஞ்சால் மழையே பெய்யாது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 4 மணிங்க. 4:30க்குள்ளே நாகர்கோவில் போயிடும் நான் நினைக்கேன். இல்லைங்க, 4:30க்குள்ளே இல்லை, ஒரு 5:10 வரைக்கும் போகணும்னு நினைக்கேன். பார்ப்போம். நான் சீக்கிரம் போய்ட்டு தூங்கணும், ரொம்ப டயர்டாக இருக்குது. ஃபோனில் சார்ஜும் இல்லை. என்னங்க ஸ்டேஷனில் கூட்டமே இல்லை. வாங்க நம்ம ட்ரெயின் பாத்ரூம் டூர் போகலாம். ஒரு பைப் இருக்குது. அப்புறம் பாத்ரூமுக்குள்ளே எதுவும் பிளாஸ்டிக் எதுவும் போடாதீங்க போட்டிருக்காங்க. நோ ஸ்மோக்கிங். ஒரு கண்ணாடி இருக்குது, அதே வாஷ் பேசின், அதே பாத்ரூம் இருக்குது. பரவாயில்லைங்க, நீட்டாக தான் இருக்குது. ஸ்லீப்பர் கிளாஸ்னால அப்படி இருக்கோ? சரிங்க, ஒரு வழியாக நம்ம நாகர்கோவில் வந்துவிட்டோம். நாகர்கோவில் ஸ்டேஷன் வந்து வரப்போகுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30ங்க. ஏன்னா பாதியில் சிக்னல்னு நிப்பாட்டி போட்டாங்க ட்ரெயினை. நாகர்கோவில் ஸ்டேஷனில் யாருமே காணோம், ஒரு டீ காஃபி கூட இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நாகர்கோவில் வந்துட்டேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, ஒரு கமெண்ட் போட்டுருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.